ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு தான் வீடியோ போட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதான் லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு அண்டர் வாட்டர் டனலோடது. இதுக்கு முன்னாடி நான் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கடைசி பகுதி வந்து இது தான். ஸோ இதோட இந்த அண்டர் வாட்டர் டனலோட பார்ட் வந்து முடியுது. ஸோ நம்மளோட டூருமே இதோட ஸ்டாப் ஆகுது இதில். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் ஏதாச்சும் இருந்தால் நீங்களுமே வந்து கொடுங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைமை எடுத்து கொஞ்சம் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு இந்த ஃபிஷ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஸோ என்ன டென்ஷன் இருந்தாலுமே அந்த டென்ஷன் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்கன்ற மாதிரி. ஃபிஷ் வளர்க்கும் போதே ஒரு தனி சந்தோஷம்தான். அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். சொன்னாங்க பார்த்திங்களா, எவ்வளோ தான் வந்து வேலை செய்யும்போது களைச்சல் கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே அந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னே எல்லாமே மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தை முகத்தை பார்த்தா எப்படி மறக்குதோ அதுக்கு ஈக்குவல் தான் அந்த ஃபிஷ்ஷஸுமே நான் சொல்லுவேன். ஸோ அதுவுமே பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கவலைகள் எல்லாமே வந்து மறந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ அதனால் வந்து ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் தாராளமாக வளர்க்குங்க. ஸோ மீனை வாங்கி வளர்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து புரியும். ஸோ நான் திரும்பவும் வந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோவில் ஏதாவது நிறைய குறை இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தாலும் அந்த கண்டென்ட் சொல்லுங்கள், அதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ட்ராவலிங் மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தது வந்து சில மேக்கப் டிப்ஸு, ப்ராங்க் வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸும் போடலான் இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ வந்து ஸ்டே டியூன். நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், எங்கள் வீட்டு செல்லக்குட்டியை வந்து கொஞ்சிட்டு இருக்கார் அந்த ஃபிஷ்மேன். என்ன சொல்கிறது, பாதி மனுஷன் பாதி மீனுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து விளையாடிட்டு இருக்கார் என் பையன் கூட. ஸோ அவனும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.